என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு. டேய் மச்சான், அப்படி என்னடா பேசணும்? அப்போல இருந்து உன்கிட்ட ஒண்ணு பேசணும்னு சொல்றியே தவிர என்னன்னு சொல்ல மாட்டியடா. ஏண்டா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கியே, என்னடா விஷயம்? அது ஒண்ணும் இல்லடா ஷாமு, உன்கிட்ட பேசணும். அடே அதுதானடா சொல்லிட்டு இருக்க, பேசணும்னு. என்ன பேசணும்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டியடா. டி அப்படி என்னதான்டா விஷயம்? அதான்டா, அது ஒன்றும் இல்லை, உன்கிட்ட பேசணும்டா. டேய் மச்சான், என்னடா உனக்கு பிரேக்கப் ஆனதுனால ஏதோ நட்டுக்கிட்டு கலந்துச்சா என்ன? நீ ஏன்டா எனக்கு பிரேக்கப் ஆனதுலலாம் நட்டு கலலடா. ஒருத்தி என்ன பிரேக் பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்குடா. டேய் மாப்ள, அப்ப பிரேக்கப் பண்ண கையோட ஏதோ உன்னை பிக்கப் பண்ணிட்ட போல இருக்கே. டேய் கதிரு, நீயாடா? அட ஏன்டா அதான் பிக்கப் ஆக மாட்டேங்குது, வேற எங்கேயோ பிக்கப் ஆயிட்டு இருக்கு போல. டேய் வந்ததுல இருந்து எல்லாமே மொட்டை மொட்டையா சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. ஏன்டா ஏன்டா இப்படி சோதிக்கிற? சரி சரி மச்சான், காண்டாவாத, விஷயம் என்னங்கிறத சொல்லிடுறேன் சரியா? எப்பா சாமி, முதல்ல சொல்லி தொலைடா. சரிடா சொல்றேன். அதான்டா அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு. எந்த பொண்ணுடா? அதான்டா அந்த பொண்ணு, அந்த பொண்ணு. டேய் மச்சான், இப்ப உனக்கு பைத்தியம் பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு பிடிச்சிடும் பாத்துக்க. சரி சரி எந்த பொண்ணுன்னு சொல்றேன்டா. அதான்டா அப்பப்ப என்கிட்டயே வந்து மோதுமே, அதான் நம்ம ராங்கி. இந்த ராங்கி சொல்ற? நம்ம காலேஜ்ல தேடி பொறுக்கி எடுத்தா முக்காவாசி ராங்கி அதான்டா தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுல நீ எந்த ராங்கிய சொல்ற? டேய் நம்ம ரவிய கூட அடிச்சாலே அவளதான்டா சொல்றேன். அவளா? அவ பேரு நேத்ரா. நேத்ரான்னு சொல்லிட்டு போலாமேடா, அப்படியே நான் புரிஞ்சிருப்பேனே. அவளேதான், அவளேதான்டா. சரி மச்சான், இப்ப அவளுக்கு என்ன? அது ஒன்னும் இல்லடா, ஒரு 2 நாளா அவ கிட்டதான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். மச்சான் என்னடா, எப்பவுமே எலியும் புனியமா இருந்தீங்க, நீங்க 2 பேரும் எதனா ஜாயிண்ட் அடிக்கிறீங்களா என்ன? நீங்க ஜாயிண்ட் தானே, ஏன்டா கேக்குற? அப்படி எதனா ஆகும்னு தான் நினைச்சேன், ஆனா அதுக்குதான் வழி இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்டா மச்சான் இந்த சலிப்பு? அதான் 2 நாளா போன் பேசுறீங்களே, அப்புறம் என்ன? அட ஏன்டா, நான் கூட அவளுக்கு ஆளெல்லாம் இருக்க மாட்டான், நம்ம பேசலாமே அப்படின்னு நினைச்சு பேசினேன்டா. சரி அப்புறம் என்ன? அப்புறம் என்னவா, அப்புறம் தான் கிளைமேக்ஸ் போட்டு முடிச்சிட்டாளே. அவதான் யாரையும் லவ் பண்றாளாமா. அந்த நாயும் நம்ம காலேஜ் தானாமா, அதுவும் வேற டிபார்ட்மெண்ட் ஆமா. டேய் இதெல்லாம் கூட சொன்னது கூட தாங்கிப்பேன்டா, அவ இன்னொன்னு சொன்னா பாருடா. அப்படி என்னடா மச்சான் சொன்னா? எதுக்கு உனக்கு இந்த கோவம்? சொல்றேன் கேளு. அவர் ரொம்ப மாசாமா, அவர் டிபார்ட்மெண்ட்ல அவர் தான் மாசாமா. அவர் பேரை கேட்டா அந்த டிபார்ட்மெண்டே நடுங்குமாமா. அப்படி எவன்டா இருக்கான்? அப்படி எவன்டா இங்க கொம்மா இருக்கான்? என்னடா மச்சான் சொல்ற? அப்படி எவன் இருக்கான்? சரி வேற என்ன சொன்னான்? அவன் ரொம்ப அழகா இருப்பானாமா. அப்படியே அவன் அழகுலதான் இவன் மயங்கிட்டாலாமா. போக வர 10 சைட் அடிச்சாலாமா. என்கிட்ட சொல்லும் போது அப்பப்பா, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தால வரைக்கும் எரிச்சு போற எனக்கு கோவம். அவன் மட்டும் இன்னைக்கு வந்தான்னு வச்சுக்கேன். மச்சான் அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் லவ் பண்றா, அதுக்காக நீ கோவப்படுறதுல நியாயம் இல்லடா. இங்க பாரு, எல்லா விஷயத்திலயும் நீ நியாயமா நடந்துக்கிறவன், நீ என்ன இந்த பொண்ணு விஷயத்துல இப்படி நடந்துக்கிற? இல்ல நியாயமா தான் நடந்துக்கிறேன். அது என்ன பழக்கம், லவ் பண்ற பழக்கம்லாம்? அதெல்லாம் இப்ப நல்லதா சொல்லு? காலேஜ் படிக்கிறோம், படிச்சு முடிச்சு நல்லபடியா வெளியில போயிட்டு அப்புறமா லவ் பண்ணலாம்ல. படிக்கும் போதே லவ் பண்ணி தான் ஆகணுமா என்ன? மச்சான் இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? என்னடா நல்லதுக்கு தானே சொல்றேன். காலேஜ் படிக்க வந்திருக்கேன்னா காலேஜ்ல படிக்க மட்டும் தானே செய்யணும். அது என்ன காதல் பண்ணிக்கிட்டு தெரியற பழக்கம்? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஆமாண்டா உனக்கு பிடிக்காதுதான், ஏன்னா அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்றால, அப்ப உனக்கு பிடிக்காதுதான். டேய் மச்சான், நீ பத்தியா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட பேரு.
நான் அவன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். அவ நல்ல பையனை லவ் பண்றாளோ இல்லையோ, அவன் எப்படி என்ன ஏதுன்னு தெரியாம ஒருத்தனை லவ் பண்ணலாமா? நீயே சொல்லு. அதனால தான்டா ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேன். இத நீதான் உன் தங்கச்சிக்கிட்ட எடுத்து சொல்லணும்டா மச்சான். கொஞ்சம் சொல்லி உன் தங்கச்சிக்கு கொஞ்சம் புரிய வையேன். அதுக்காக தான் மச்சான் உன்னை தனியா கூட்டிட்டு வந்தேன். ஓ, ரைட்ரா மச்சான், புரிஞ்சிருச்சு. இப்ப நீ என்ன பண்ண சொல்றேன்னா, நான் போய் அவகிட்ட பேசி அவ லவ் பிரேக்கப் பண்ணி விடணும். அதானே மச்சான்? அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படிதான் மச்சான். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? டேய் கதிரு, இங்க பாரு. நீ ரொம்ப நியாயமானவன் நினைச்சிட்டு இருக்கேன்டா. இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணக்கூடாதுடா, பாத்துக்க. அந்த பொண்ணு பாவம், ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு போறா, விட்டுட்டு போயேன்டா. டேய், நான் நல்லதுக்கு தான்டா சொல்றேன், நியாயமா தான்டா சொல்றேன். அவ வேற ஒருத்தனெல்லாம் லவ் பண்ணா, சிச்சி, அவன் நல்லா பார்த்துப்பானோ பார்த்துக்க மாட்டானோ, அதுக்காக தான்டா சொல்றேன். இங்க பாரு மச்சான், எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுடா. நீ உன் தங்கச்சி கிட்ட எடுத்து சொல்றா மச்சான். உன் தங்கச்சி புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்டா மச்சான், என் கால்ல வேணாலும் விழுறேன்டா. டேய் மச்சான், என்னடா இந்த அளவுக்கு இறங்கிட்ட? என்னடா, என்ன அந்த பொண்ணு மேல உனக்கு இவ்வளவு அக்கறை? அதான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. ம், அதான் யாரையும் நம்பி ஏமாந்துட கூடாதுல. அவன் எப்படி என்னன்னு தெரியாதுல. அதுக்காக தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் அவன் லைஃப நல்லா பார்த்துக்க சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான்டா. புரிஞ்சிச்சு மாப்பே. ரைட்டு, விடு. இப்ப என்ன, என் சிஸ்டர் கிட்ட போயிட்டு நான் எதையாவது பேசி அவள் லவ் பிரேக்கப் பண்ணி வைக்கணும். அவ்வளவுதானே மச்சான்? விடு, நான் பாத்துக்கிறேன். டேய் மச்சான், நல்லபடியா பண்ணிடுவல்ல? உன்னை நம்பலாம்லடா. கவலையே படாத மச்சான். ஷியாம் இருக்க பயமேன், ஷியாம் இருக்க பயமேன். நீ கவலையே படாத. ஷியாம் கிட்ட விஷயம் என்னன்னு சொல்லிட்டேல, மேட்டரை கச்சிதமா முடிச்சிடுறேன். மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம், வீதியில் எங்கெங்கும் கூட கோலம். என்னடி அமைதியாவே வர, எதுவும் பேச மாட்ட? இல்ல மாமா, சும்மாதான். இல்லையே, நீ சும்மான்னு சொல்லும் போது அதுல 1000 அர்த்தம் இருக்க மாதிரி இருக்கே. என்னடி, என் கூட தனியா வர்றதுனால உனக்கு பயமா இருக்கா என்ன? பயமா? எத்தனையோ நாள் உங்களை பார்க்க மாட்டேனா, உங்ககிட்ட பேச மாட்டேனான்னு ஏங்கி இருக்கேன் மாமா. ஆனா இப்போ இந்த நிமிஷம் என்னை விட சந்தோஷமா இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது மாமா. உங்களை பார்த்துக்கிட்டும், உங்ககிட்ட பேசிக்கிட்டும், சிரிச்சு விளையாடிக்கிட்டும், இதோ உங்க கூட ஒன்னா பைக்ல வரேன்னு நினைக்கும் போது இந்த நிமிஷம் என்னை விட இந்த உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க மாமா. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். என்னடி அமைதியா வர, கேட்க கேட்க பதிலே இல்லாம? எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்ல. ஏன் மாமா, என்ன தனியா கூட்டிட்டு போறதுனால உங்களுக்கு எதுவும் பயமா இருக்கா என்ன? ஆமாண்டி, பயமா தான் இருக்கு. எங்க உணர்ச்சி வசப்பட்டுருவேணும்னு ரொம்ப பயமா இருக்குடி. என் ஆசைகளை கட்டுப்படுத்திக்கிட்டு வரேன்டி. சின்ன வயசுல என் கண்ணு முன்னாடியே துருன்னு ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்பவே ஏங்க வேண்டி உன் கூட எல்லாம் விளையாட மாட்டோமான்னு. ஆனா என்ன, உங்க எல்லாரை விட ஒரு பெரிய பையன்றதுனால கெத்தா மெயின்டைன் பண்ணணுமேனு தனியா நிப்பேன். எனக்கும் ஆசை இருக்கும் உன் கூட வந்து விளையாடணும்னு. ஆனா சரி, என்ன பண்ண, அப்பவும் நான் அப்படி, இப்பவும் நான் இப்படியே இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் இப்பவாது என் மனசுல இருக்கிறத நான் கொட்டணும்ல. அதாண்டி கொட்டிக்கிட்டு கிடக்கேன். என்ன மாமா, இப்ப நீங்க அமைதியா வரீங்க? கேட்க கேட்க பதிலே இல்லாம. என்ன மாமா, எதனா யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்ன? ஆமா ஆமா, நிறைய யோசிக்கிறேன். நிறைய யோசிக்கிறத விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. ஏன்னா நீ என் பக்கத்துல இருக்கிறதுனால. இப்ப நீயும் நானும் மட்டும்தான் தனியா இருக்குமா, இதை நினைக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குடி. முறையா உன்னை என் கூட வெளியில கூட்டிட்டு வந்திருக்கேன். என் மனசார உன்னை என் மனைவியா நினைச்சு வெளியில கூட்டிட்டு வந்திருக்கேன்டி. நீ என் பொண்டாட்டிடி, நீ தாண்டி என் மனைவி. என்ன மாமா, எப்பவும் நான் எதுவும் பேசலனாலும் ஏதாவது என் வாயை கலரிட்டே இருப்பீங்களே. இப்ப அமைதியா வண்டி ஓட்டிட்டு போறாப்ல இருக்கு. என்ன மாமா, என்னை ஏன்டா கூட்டிட்டு வந்தோன்னு நினைச்சிட்டே ஓட்டுறீங்களோ? அடி பைத்தியக்காரி, நான் அப்படி நினைப்பேனாடி? நீ எப்ப தனியா கிடைப்பான்னு தானடி நினைச்சிட்டு இருக்கேன். இந்தோ இப்ப தனியா சிக்கிட்டல, இனிமே உன்னை விடுவேன். மாமா இங்க பாருங்க, அம்மா உங்களை நம்பிதான் வெளியில அனுப்பியிருக்காங்க. நீங்க நல்ல பிள்ளையாட்டம்
என்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுருங்க மாமா. அவங்க நம்பினா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நானா சொன்னேன் என்ன நம்புங்கன்னு? அதெல்லாம் நல்ல பிள்ளை மாதிரிலாம் கூட்டிட்டு போக முடியாது. நான் 1000 பிளானோட வந்திருக்கேன். என் பிளான கொஞ்சமாவது எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. பண்ணாமலாம் அப்படிலாம் லேஸ்ல கூட்டிட்டு போய் வீட்டுல விட மாட்டேன்டி. மாமா இங்க பாருங்க, இதெல்லாம் தப்பு பாத்துக்கங்க. நீங்க இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது மாமா, ரொம்ப தப்பு மாமா. ஆமா, நான் எப்படிலாம் யோசிச்சேன்? ஆமா, நான் எப்படி யோசிச்சிருப்பேன் நீ நினைச்ச? அடியே சொல்லுடி, எதுக்கடி தப்புன்னு சொன்ன? அது வந்து சும்மா சும்மா சொன்னேன் மாமா. சும்மாவா சொன்ன? அடியே நீ மனசுல எதை வச்சுக்கிட்டு சொல்லியிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. சச்சா, என்னடி இப்படி எல்லாம் யோசிக்கிற? ஓ, உனக்கு அப்படியெல்லாம் ஆசை இருக்கு அதானே? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல மாமா, நான் சும்மா தான் மாமா சொன்னேன். இல்ல இல்ல, நீ அதை நினைச்சுதான் சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவு ஆசைங்களும் உன் மனசுல வச்சிருக்கியாடி? மாமா கிட்ட சொல்ல வேண்டியதுனடி. இதுதான் வேணும்னு சொல்லியிருந்தேன்னா மாமா டக்கு டக்குன்னு கொடுத்துருப்பேனடி. மாமா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இல்ல மாமா. சரி விடு, என்கிட்ட தானே கேக்குற, இதுக்கு எதுக்கடி வைக்கப்படுற? ஐயோ என்ன மாமா, நீங்க ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கே. மாமா நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல, கேட்கவும் இல்ல. போங்க, நான் உங்ககிட்ட தெரியாம கேள்வி கேட்டுட்டு என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்க முதல்ல வாயை மூடிட்டு வண்டி ஓட்டுனீங்க பாருங்க, அதே மாதிரி அமைதியா வண்டியை ஓட்டிட்டு போங்க மாமா. மாமா எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்துறீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். சரி இறங்கு. நான் இறங்க மாட்டேன். நீங்க எதுக்காக நிறுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. இங்க பாருங்க, டைம் ஆகுது, அந்த அண்ணன் வேற வந்திருப்பாரு. ப்ளீஸ் சீக்கிரம் போங்க மாமா. அதெல்லாம் ஒரு டைம் ஆகாது, வந்தவன் வெயிட் பண்ணட்டும். இல்ல போறதுன்னா போட்டும், பாத்துக்கலாம் விடு. ஐயோ மாமா நீங்க விளையாடாதீங்க மாமா, சீக்கிரம் போங்க மாமா, அந்த அண்ணன் வந்துட்டு இருப்பாங்க. பாடி, நீ எவனையோ பாக்கணும்ன்றதுக்காக நான் உன்னை வெளியில கூட்டிட்டு வரல. எனக்கு இன்னைக்கு உன் கூட வெளியில வரணும்னு தோணுச்சு. நீ என்னோட மட்டும் தனியா பைக்ல அப்படியே ஊர் ஃபுல்லா சுத்தணும்னு தோணுச்சு. இந்தோ சுத்திட்டு இருக்கேன். எனக்கு இப்ப வரைக்கும் சந்தோஷமா இருக்குடி. இப்ப நான் உன் கூட அவுட்டிங் வந்திருக்கேன். தயவு செஞ்சு இறங்குடி செல்லக்குட்டி, இறங்குடி. ஆமா இங்க வேற யாருமே இல்ல, ஈ காக்கா கூட இருக்கிற மாதிரி தெரியல. இங்க இறங்கிதான் ஆகணுமா என்ன? ஐயோ, இங்கதாண்டி செல்லக்குட்டி இறங்கி ஆகணும். இங்கதான் மாமாக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலையை முடிச்சிட்டு அப்புறமா நம்ம போலாம். ஐயோ இவர் என்ன பிளான்ல வந்திருக்காருன்னு தெரியலையே. அடியே துளசி, மாமா கூட ஜாலியா போலான்னு நினைச்சல, இப்ப பாரு உன் ஜோலியை முடிச்சிருவாரு போல இருக்கே. ஐயோ இவர் ஏற்கனவே ஒரு மார்க்கமால அலையிறாரு, இங்க வேற யாருமே இல்ல. மாமாவை நம்பி இறங்கலாமா? வேணாம் வேணாம், இறங்க வேணாம். என்னடி இறங்க சொன்னா யோசிச்சுட்டு இருக்க? இறங்குடி, எவ்வளவு நேரம் நிக்கிறது? இறங்குடி. மாமா இங்க நான் இறங்கிதான் ஆகணுமா? கொஞ்சம் ஜனம் இருக்கிற இடமா பார்த்து நிறுத்துங்களேன், அங்க வேணா இறங்கிக்கிறேனே. இங்க வேணாம் மாமா, இடம் வேற சரியில்லை பாத்துக்கங்க. வாங்க மாமா, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்தையம்மா பார்த்து இறங்கிக்கலாமே மாமா. ஐயோ, இங்கதாண்டி செல்லக்குட்டி இறங்கணும். இங்கதான் என் வேலைக்கு கரெக்டா இருக்கும். சொன்னா கேளு, இங்கதான் இறங்கணும். இறங்குடி பட்டுக்குட்டி. இவர் ஏதோ முடிவோட தான் வந்திருக்காருன்னு நல்லா தெரியுது. அடியே துளசி, இன்னைக்கு உனக்கு என்னமோ நடக்க போகுது. நீ எப்படியாவது தப்பிச்சு ஓடிடி. அடியே யோசிச்சது போதும்டி, இறங்குடி. மாமா இங்க பாருடி, இந்த மாமா நோமாலாம் இல்ல. இறங்குனா இறங்கு, இறங்குடி. சரி இறங்குறேன், இறங்கி தொலைகிறேன். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. மாமா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க கடவுளே. சரிடி, நீ இங்கே நில்லு, நான் வண்டியை ஒரு ஓரமா விட்டுட்டு வரேன். நான் மட்டும் தனியா எங்கேயா? மாமா எங்க விட்டுட்டு போறீங்க என்ன? இருடி வந்துடுறேன். இங்க தாண்டி விட போற வண்டியை, வேற எங்கேயும் போல. உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போவேன்? வந்துடுறேன்டி. சரி. என்னடி எதுக்கு திருத்திருந்து முடிக்கிற? இல்ல, எதுக்கு மாமா இங்க நிறுத்தி இருக்கீங்க? சொல்றேன்டி, எதுக்கு நிறுத்திருக்கேன்னு சொல்ல வேணாம். சொல்றதை விட செஞ்சிடலான்னு பாக்குறேன். செஞ்சுட்டு மாடி. மாமா என்ன மாமா, எதுக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க? மாமா அங்கேயே நின்னு சொல்லுங்களேன், நான் அப்படியே கேட்டுக்கிறேனே. எதுக்கு மாமா பக்கத்துல வரீங்க? அடியே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பக்கத்துல வந்து செஞ்சு காமிச்சாதான் நல்லா இருக்கும்டி. அதுக்காக தான். பார்த்தல இடம் எப்படி இருக்குன்னு. ஒரு ஆள் நடமாட்டமும் இங்க இருக்காது. ஒருத்தன் கூட வரமாட்டான். ஏன் ஒரு ஈக்காக்கா கூட வராதுடி. நம்ம 2 பேர் தான். என்ன வேணாலும் பண்ணலாம், தெரியுமா? ஐயோ மாமா, ஐயோ அடியே துளசி, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கேடி. ஆமா லைட்டா வலிக்குதுதான், எனக்கு என்னமோ ஆயிடும் போல இருக்கே. மாமா
ஐயோ மாமா, இவர் வேற பக்கத்துல வராரே. வீட்ல இருக்கும்போதே யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. இவர் செய்யறத தான் செய்வாரு. ஆளுங்க இருக்கும்போதே இவர் அப்படி. இங்க ஆள் வேற இல்லையே. ஐயோ, அடியே துளசி, வசமா சிக்கிருக்கடி. இப்ப என்ன பண்ணாலும் உன்னால தப்பிக்க முடியும். வெக்கம் எனக்கு. ஐயோ கடவுளே, ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துரும் போல இருக்கே. மாமா, எனக்கு இப்பவே பாடம் ரெடி பண்றீங்களோ? அப்படிதான் என் கண்ணுக்கு தெரியுது. ஐயோ, என்னடி அளவுக்கு மீறின கற்பனையில் போயிட்ட போல இருக்கே. என்ன டச் பண்ணிட்டனா இல்லையா? ச்சே, நல்ல வேலை கனவா? இல்ல இல்ல மாமா, அப்படிலாம் எந்த கற்பனையும் இல்ல மாமா. மாமா, நம்ம போலாமே. இங்க நிக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். வாஸ்துப்படி இந்த இடம் சரியில்லை மாமா. நம்ம போலாமா? ஆமாமா, இங்க சரியா வராதுதான். நம்ம பண்ண போற வேலைக்கு இந்த இடம் கரெக்டா வராது. மாமா வேற ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன், அங்க போலாமா? ஐயோ கடவுளே, இவர் விட மாட்டார் போல இருக்கே. மாமா, நம்ம போயிட்டு திரும்பி வரும்போது வேணா நீங்க சொல்ற இடத்துக்கெல்லாம் போலாமே. இப்ப நம்ம அந்த அண்ணனை பார்க்க போலாமே. டைம் ஆகுது மாமா. ஐயோ, நீ வேற அதெல்லாம் அந்தந்த வேலையை அப்பப்ப கரெக்டா முடிச்சிடணும் பாத்துக்க. அப்படியெல்லாம் ஆற போடக்கூடாதுடி. நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டு அப்புறமா அந்த வேலையை போய் பார்க்கலாம், சரியாடி? ஐயோ மாமா, என்ன பண்ண காத்துட்டு இருக்காருன்னு தெரியலையே. மாமா ம், சொல்லுடி. மாமா, நம்ம போலாமே. போலாமே. நான் சொன்ன இடத்துக்கு முதல்ல போவோம், அப்புறமா நீ சொல்ற இடத்துக்கு போவோம், சரியா? ஐயோ கடவுளே. மாமா, சரிடி, முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா உன் வேலைக்கு போலாம், சரியா? சரி, இப்ப நீ என்ன பண்ற? கண்ணு முடிப்பியா? கண்ணு முடிக்கும். கண்ணு முடியும் சொல்லு குட்டி, கண்ணு மூடி. மூடு. கண்ணை வேற மூடணுமா? கடவுளே. மூடிட்டேன் மாமா. போதுமா மாமா? மாமா கண்ணை திறந்துடவா? அடியே, இப்பதான் கண்ணே மூடி இருக்கா, அதுக்குள்ள திறந்துருவியா? சரி, அமைதியா கண்ணை மூடு. மாமா உன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? மச்சான் மச்சான், அவ வர. நான் சொன்ன மாதிரியே பண்ணிடுடா. கவலைய விடு மச்சான், பாத்துக்கலாம். எனக்காக தான் வெயிட்டிங் போல இருக்கு. இருடா, உனக்கு வச்சிருக்கேன், நிறைய வச்சிருக்கேன். என்னை எவ்வளவு பாடுபடுத்திருப்பேன். இருடி. அண்ணா. ஏய் மச்சான், உன்னதாண்டா கூப்பிடுறாங்க. இல்லண்ணா, நான் 2 பேரையும் தான் கூப்பிடுறேன். டேய் மச்சான், நான் எதுவும் பேச வேண்டிய வேலையே இல்ல போல இருக்கே. என்னடா, பேசவா இல்ல வேணாவா? டேய், கோவத்தை கிளப்பாம இங்க இருந்து போயிடுடா. இன்னைக்கு இவளுக்கு இருக்கு கச்சேரி. நீ இங்க இருந்து கிளம்பு. நான் சொல்றப்ப செஞ்சா போதும். இப்ப நீ இங்க இருந்து கிளம்புடா. டேய் மச்சான், பாத்துடா, கோவத்துல எதுவும் பண்ணிக்கின்னு வச்சிடாத. பொண்ணு பாவம், பாத்துக்க. பாவமாவது பரிதாபமாவது இனிமே எதையும் பார்க்க போறது இல்ல. அண்ணன் அடி சொன்ன இருடி உனக்கு இருக்கு. டேய் மச்சான், கிளம்பு. ரைட்டு, ஏதோ சம்பவம் இருக்கு. சரி மச்சான், கிளம்புறேன். ஐயோ அண்ணா, ச்சே, அந்த அண்ணா போயிட்டாங்களே. வேணாண்டி, அண்ணான்னு எதனா சொன்ன நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்க. என்னடி உன் பிரச்சனை? எனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நைட்டு நீ ஃபோன் பேசி வச்சல்ல, அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். நீயும் நல்ல பையன் தானே, உன்னை எப்படியாவது எனக்கான ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரலான்னு பார்த்தேன். அதான் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுக்கு? எனக்கு உன்னை இந்த மாமான்ற கேரக்டர்ல வச்சு பார்க்க பிடிக்கல. ஏன்னா எனக்கு மாமான்ற கேரக்டர் பிடிக்காது பாத்துக்க. அப்புறம் சித்தப்பா பெரியப்பா அந்த கேரக்டர்ல கூப்பிடலான்னு பார்த்தா உனக்கு அந்த அளவுக்கு வயசும் ஆகல. சரி, அதான் உன் வயசுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வச்சு கூப்பிடலான்னு யோசிச்சேன். அதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன்னை இனிமே என்னோட வாயை உடைச்சிடு வேண்டி. டேய், என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? எங்க உடடா பார்க்கலாம். வேணாண்டி, உடைச்சு எடுத்துருவேன், பாத்துக்க. ஆமா, நீ எதுக்கு இந்த பக்கம் வந்த? நீதான் உன் ஆளை தேடி போவியே, அவனை தேடி போக வேண்டியதானே. இந்த பக்கம் எதுக்கு வந்த? இப்பவும் அவனை தேடிதான் இந்த பக்கம் வந்தனே. அது சரி, அந்த நாய் எந்த நாயின்னு தெரியல. அந்த நாய் கண்டு என் கையில சிக்குச்சு. அவனுக்கு அன்னைக்கு தாண்டி கடைசி நாளு. சரிடா, நீ என்ன இங்க இருக்க? நான் எதுக்கோ இங்க இருக்கேன். உனக்கு என்ன? உனக்கு என்ன, ஏன் மேல அக்கறையா என்ன?
என்ன வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? எதுக்குடி இப்ப பக்கத்துல வந்த? இல்ல, ரொம்ப டென்ஷனா இருந்த மாதிரி இருந்ததே, அதான் என்னன்னு கிட்ட வந்து பார்க்கலாமேன்னு வந்தேன். என்ன ஏதோ டென்ஷனா இருக்கே என்ன? யாராவது உன்னை வெறுப்பேத்திட்டாங்களா என்ன? திமிரு, அடியை, அண்ணா, ஐயோ இவளை என்ன எதுவுமே பண்ண முடியலையே. ம், அந்த நாய் எந்த நாயின்னு வேற தெரியலையே. கடவுளே, இவளுக்கு எப்படியாவது பிரேக்கப் ஆயிடணும். என்னடா ஏதோ வேண்டுதெல்லாம் பலமா இருக்கும் போல இருக்கே. ஓஹோ, கண்டுபிடிச்சிருப்பாளோ? சீச்சி, கதிரு, அவ போட்டு வாங்குறாடா, அவகிட்ட சிக்கிடாத. என்னடா எப்பவுமே என்கிட்ட வீம்புக்கு வந்து நிப்ப, இன்னைக்கு என்ன நானே வம்பிழுத்தாலும் அமைதியா நிக்கிறேன், என்னாச்சு? மொத்தமா பீஸ் போயிடுச்சு. ஆமா ஆமா, நீ டியூப்லைட்டா இருந்தா பீஸ் போகதாண்டா செய்யும். அடியை, என்னடி என்ன பார்த்து டியூப் லைட்ன்றா? இப்பவும் சொல்றேன், நீ டியூப்லைட் தான்டா. வேணாண்டி, இந்த கதிரை பத்தி உனக்கு தெரியாது சொல்லிட்டேன். என்னடா என்ன பண்ணுவ? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நீ டியூப்லைட் தான்டா. மரமண்ட டியூப்லைட் மரமண்ட. இங்க பாருடி, இன்னொரு வாட்டி டியூப் லைட்டுன்னு சொன்னா இந்த டியூப் லைட் என்ன பண்ணோன்னு காமிச்சிருவேன் பாத்துக்க. எவனை தேடி வந்தியோ அவனை பார்த்துட்டு போயிட்டே இரு. தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுக்காதடி. வேண்டாம், ஆல்ரெடி நான் செம்ம கடுப்புல இருக்கேன் பாத்துக்க. கடுப்புல ஏதாவது பண்ணிட்டேன், ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது. அப்புறம் நீ சொன்னியே எவனோ ஒருத்தன்னு, அப்புறம் அவனுக்கு தான் பாதிப்பு வரும் பாத்துக்க. ம் ஆமா ஆமா, நான் தேடி வந்தவன பார்த்துட்டேன். அவனும் இங்கதான் இருக்கான். அவனை பார்க்கதான் ஆவலா ஓடி வந்தேன். ஆனா என்ன, அவன்கிட்ட பேசதான் முடியல. ஓ, ரொம்ப வருத்தமா இருக்கோ உன் ஆள்கிட்ட பேச முடியலன்னு? ம், கடவுளே, டே கதிரு, உன் கோவத்தை கட்டுப்படுத்துறோம். சரி, நீ எல்லா விஷயத்துல ஷார்ப்பா இருப்பியே. ஆமா, இப்ப ஏன் இவ்ளோ டியூப்லைட் ஆயிட்ட? வேணாண்டி, மறுபடியும் டியூப் லைட்னு சொல்லாதடி. இங்க பாரு, நீ என்ன வெறுப்பேத்துற, நான் வேற ஏதாவது பண்ணிடுவேண்டி. என்னடா பண்ணுவ டியூப்லைட்? ம்ஹும். இதுக்கு மேலேயே நான் அமைதியா இருந்தேன், நான் ஆம்பளையே இல்லடி. டிக்கது, இங்க பாரு, நீ ஆத்திரத்துல எதுவும் பண்ணிடாத. நான் ஏன் உன டியூப்லைட் சொல்றேன்னு நீ கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிவு பண்ணு. இங்க பாரு, ஒழுங்கா கையை எடுத்துரு. இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன், டியூப் லைட்டுன்னு சொல்லாதடின்னு. இவ்வளோ நேரம் நீ சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். அதுக்கு நான் எதனா பண்ணணும்ல, நான் டியூப் லைட் இல்லைன்னு நிரூபிக்கணும்ல. அதான் முடிவு பண்ணிட்டேன், நிரூபிச்சிடலான்னு. நிரூபிச்சுட்டு போறேன்டி. கதிர், நீ சொன்ன கேளு. இப்ப ஆத்திரத்துல இருக்க, ப்ளீஸ். நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடா. கையை எடுடா கதிர், இது காலேஜ், சொன்ன கேளுடா. நீ மட்டும் காலேஜ் நாடி அமைதியா இருந்த, வார்த்தைக்கு வார்த்தை என்ன டியூப் லைட்னு சொன்னலடி. அதெல்லாம் நான் இப்ப யோசிக்கக்கூடிய நிலைமையில இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? முத்தம்னு நான் கேட்கும் ரத்தத்தில சூடேறும் மூச்சு காற்று பட்டு பட்டு கெட்டு போனே பக்கம் வந்து நிற்கும் போது திட்டமிட்டு எட்டி போனே காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி குடை பிடிப்பாயா சாரிடி, ஏதோ ஒரு கோவத்துல. நல்ல வேலை எதுவும் நடக்கல. டே கதிரு, ஏண்டா இப்படியெல்லாம் நீ நடந்துக்கிற? தப்புடா. ம், இங்க பாரு, உன்னை சும்மா மிரட்டணும்னு தான் அப்படி வந்தேன். நீ தப்பா எடுத்துக்காத, மற்றபடி எதுவும் இல்லடி. அப்படி பார்க்காதடி. நைட்டு ஃபோன் பண்ணு, நான் உன்கிட்ட பேசணும். ஓஹோ, ஓச்சா, நைட்டு என்ன களி ஊத்த போறான்னு தெரியலையே. டே கதிரு, எதுக்குடா உனக்கு இந்த அவசரம்? கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? டேய், இனிமே அவ பிரேக்கப் கூட பண்ண மாட்டாளேடா. போச்சு போ, உனக்கு இல்ல அவ்வளவுதான். மூடிக்கிட்டு போடா.
இல்லடி. ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். பண்ணு, கையெடு, நான் போறேன். ம் சரி மாமா. ஓய் கருத்தரடி. ம் சரிங்க மாமா. ஹாய் மாமா. மாமா இது நம்ம மாந்தப்பு தானே? ம் இது நம்மதுல உங்களுதுடி. போங்க மாமா, இது ஒன்றும் எங்களுது இல்லை, நம்மளுது. ம் ஆமா ஆமா, கூடிய சீக்கிரத்துல நம்மதாயிரம் தான். சரிடி, எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? அன்னைக்கு அம்மா கிட்ட போகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டேன். ஆனா அம்மா உன்னை வெளியிலே விடல. ம் ஆமா மாமா, அத்தை கிட்ட கேட்டேன். ஆனா அத்தை என்ன போகவே கூடாது, வீட்ல இருக்க வேலையை பாருன்னு சொல்லிட்டாங்க மாமா. ஆனா இன்னைக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க மாமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஆமா ஆமா, நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்ட, வேற ஒண்ணு எதிர்பார்த்த, அப்படிதானடி? மாமா அது வந்து நீ எதிர்பார்த்தது நடக்கும். ஆனா இப்ப இல்லடி, நான் என் மனசுல இருக்கிறத என்னைக்கு உங்ககிட்ட சொல்றேனோ அப்ப, சரியா? அது வரைக்கும் எதுவும் இல்ல. மாமா என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு பயம் இருக்கு, என்னென்னமோ கற்பனைகளை ஓட விட்டுட்டு போல இருக்கேன். ஏண்டி, என்ன பார்த்தா உனக்கு அப்படிப்பட்ட மாதிரியாடி தெரியுது? சே அப்படி இல்ல மாமா, ஆனா கொஞ்சம் பயமா இருந்தது மாமா. நீங்க தான் வீட்ல இருக்கும்போதே அமைதியா இருக்க மாட்டீங்கல்ல, அதான் வெளியில வேற வந்திருக்கோம், ஆள் நடமாட்டம் வேற எதுவுமே இல்லையா, அதான் மாமா கொஞ்சம் பயந்துட்டேன். உன் பயம் சரியானதுதான். ஆனா இப்ப எதுவும் பண்ண மாட்டேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா இப்ப இல்ல, என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட கொட்டிட்டு அப்புறமும் என் சிலுமிஷத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டி தொங்க குட்டி. சரி வா, நீங்க பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆயிடும். வா உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம், சரியா? ஆமா மாமா, வாங்க வாங்க உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம் மாமா. மாமா இங்க ஒரு வீடு இருந்ததே, அது இருக்கா? நான் சின்ன வயசா இருக்கும்போது வந்ததா, இப்பதான் வர ரொம்ப வருஷம் கழிச்சு. எனக்கு இதை பார்த்த உடனே பழைய ஞாபகம் வந்துருச்சு மாமா. இன்னமும் அந்த வீடு அப்படியே தாண்டி இருக்கு, வா கூட்டிட்டு போறேன். ஹாய் மாமா, இன்னும் இந்த வீடு அப்படியே வச்சிருக்கீங்க மாமா, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு பழைய வீடுங்கிற ஒரு நினைப்பே இல்ல மாமா, அப்படியே இருக்கு பாத்துக்கங்களேன். ஆமாடி, இவ்வளவுக்கு காரணம் அப்பாதான். அப்பாதான் இது எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு வராங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்க சொத்தை உங்க கையில கொடுக்கும்போது எப்படி நாங்க வாங்கணுமோ அப்படியே கொடுக்கணும்ல, அதுக்காக அப்பா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பத்திரமா வச்சிருக்காங்க பாத்துக்க. மாமா சும்மா சும்மா அதையே சொல்லாதீங்க, விடுங்க. நல்லா இருக்குல்ல அப்பா, எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா மாமா? நீ சந்தோஷப்படணும்ன்றது தானே என் ஆசையே. நீ இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவேன்னு தெரியும். அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்து, உன்னை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரணும்னு நான் நினைச்சேன். ஆனா எப்படி கூட்டிட்டு வரணும்னு யோசிச்சுட்டே இருந்த போதுதான் மேடமா ஒரு ஐடியா கொடுத்தீங்க. யாரையும் பார்க்கணும்னு சொன்னீங்க பாருங்க, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அது சரிடி, உன் தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம். தேங்க்ஸுக்கு பதிலா நான் கேட்கறத கொடுத்தா நல்லா இருக்கும். மாமா வாங்களே, அப்படி கப்பி சுத்தி பாப்போமே. அடியே, உன்ன சும்மா உஷாரான ஆல்ரெடி நீனு. சரி வாங்க போ. ஐயோ என்ன மாமா, மழை வந்துருச்சு, திடீர்னு மழை வந்துருச்சு. உன்னை பார்த்ததும் இந்த தோப்புக்கே சந்தோஷம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இந்த சந்தோஷத்தை மழையா வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். போங்க, கிண்டல் பண்ணாதீங்க மாமா. ஏய் கிண்டல்லாம் பண்ணலடி, நிஜமா தான் சொல்றேன். நேத்து வரைக்கும் வெயில் காட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருந்தது, இன்னைக்கு பாரு உன்னை வெளியில கூட்டிட்டு வந்ததும் மழை எப்படி பிச்சுக்கிட்டு ஊத்துதுன்னு, அதுவும் இடி மின்னலோட. என் தேவதையை பார்த்தா எனக்கு தான் சந்தோஷம் வரும்னு நினைச்சேன். இங்க எல்லாமே உன்னை மிஸ் பண்ணிருக்கடி, அதான் உன்னை பார்த்ததும் தன்னால மழை பெய்யுது பாருடி. மாமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னா எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அதுவும் நான் என்னென்னலாம் நினைச்சேனோ அது எல்லாமே இன்னைக்கு நடந்திருக்குன்னா பாத்துக்கங்களேன். அப்படி என்னடி நினைச்சேன்? நான் சின்ன வயசா இருந்த போது எதெல்லாம் சந்தோஷப்பட்டு அனுபவிச்சேனோ அதெல்லாம் திருப்பி நீங்க இன்னைக்கு என்கிட்ட கொடுத்துருக்கீங்க மாமா. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் மாமா. இந்த மாந்தோப்பு, இந்த வீடு, அப்புறம் நீங்க. ஏய் என்ன பாருடி. இல்ல மாமா வேண்டாம். சரி சரி பார்க்க வேணாம், சரி உள்ள போலாம் வா. மழையில எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருப்பேன், உள்ள போலாம் வா. இல்ல இல்ல மாமா, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம இங்கேயே நிக்கலாம், உள்ள வேணாம் மாமா. அடி நான் சொன்னதுதான், வா எதுவும் பண்ண மாட்டேன், உள்ள வா. இல்ல மாமா, நம்ம இப்படியே இருக்கலாமே, மழை விட்டோடனே கிளம்பிடலாம் மாமா, இங்கே இருக்கலாம், நல்லதானே இருக்கு, மழை பெய்யறது கூட ஜாலியா இருக்கு மாமா. ஏய் வாடி, நான் எதுவும் பண்ண மாட்டேன். இங்க பாரு, நம்படி, உன் மாமாவை நம்பலாம், சூர்யா மாமாவை நம்படி, வாடி. உங்களை நம்புறதா? நான் நம்ப மாட்டேன், எனக்கு பயமா இருக்கே. என்னடி ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு? இல்ல மாமா, சரி வாங்க போவோம். அடி என்னடி அவ்வளவு தூரம் தள்ளி போய் நிக்கிறா? இல்ல இல்ல மாமா, நம்ம இப்படியே இருப்போம், இதான் நல்லது, பாத்துக்கங்க. எது நல்லது? நீ அங்கேயும் நான் இங்கேயும், நமக்கு இடையில 10 அடி கேப் இருக்கு, இதுதான் நல்லது இல்லையா? ஆமா மாமா, மழை வேற பெய்யுது,
இங்க யாருமே இல்ல, நீங்க நானும் மட்டும்தான் இருக்கோம். அதனால நம்ம இப்படி இருக்கிறது தான் மாமா எல்லாத்துக்கும் நல்லது. சொன்னா கேளுங்க, நீங்க அங்கேயே நில்லுங்க, நான் இங்கே நிக்கிறேன். மழை விட்ட உடனே கிளம்பிடலாம் மாமா, சரியா? ம் அப்போ நீ என் பக்கத்துல வர மாட்டேன் அப்படிதானடி? ம் ஆமா, நான் வரமாட்டேனே, உங்க பக்கத்துல வரவே மாட்டேன். நான் இங்கே நிக்கிறேன், மழை விட்ட உடனே கிளம்பிடலாம் மாமா. ம் சரி, மழை விட்டதும் கிளம்பிடும். நான் இங்கே நிக்கிறேன், நீ அங்கேயே இருடி. நீ எப்படி என் பக்கத்துல வராம இருக்கன்னு நானும் பாக்குறேன்டி. என்ன மாமா கோவப்படுறாரோ? கோவப்பட்டாலும் பரவாயில்ல. துளசி, நீ இங்கே இரு, இதான் எல்லாத்துக்கும் நல்லது. பாத்துக்க, மழை வேற பெய்யுது, இங்க வேற யாருமே இல்ல. மாமா ஏற்கனவே ஒரு மார்க்கமா இருக்காரு, அதனால நம்ம தள்ளி இருக்கிறது தான் சரி. என்ன மழை இந்த காட்டு காட்டுது, இது இன்னைக்கு விடாது போல இருக்கு. ஐயோ, அந்த அண்ணன் வேற வந்து காத்துட்டு இருப்பாரே, இப்ப எப்படின்னு கிளம்புறது? மாமா பயமா இருக்கு மாமா. ஏய் என்னடி என்னாச்சு? மாமா இடிலாம் இடிக்குது, ரொம்ப பயமா இருக்கு மாமா. அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா, ஐயோடி ஐயோடி மயங்கி மடியில் தூக்கவா. மணி போல நான் சிறுங்கி சிறுங்கிய கிடக்கு, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கம் கட்டு கண்ணு செவக்கு. நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே, பெண்ணே நீ பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதி நாயகமானது, இனி திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாயே. Hi dears, good afternoon. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அபிகாயத்ரி சிஸ்டர். Wish you minimum happy returns of the day, Abhigayatri sister. ஹாப்பி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஆமா சிஸ்டர், இன்னைக்கு போல எப்பவும் ஹாப்பியா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் 3 வீடியோஸா போட்டுட்டேன், மறக்காம பாத்துருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. Okay dears, bye. பை ஃப்ரெண்ட்ஸ்.